ஒரு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ். ஸ்விட்ச் வேர்டுன்னா ஒரு வேர்டு, ஸ்விட்ச் ஃப்ரேஸ்னா பல வார்த்தைகளை சேர்ந்தது தான் ஸ்விட்ச் ஃப்ரேஸ். அப்போது இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்னெல்லாம் பண்ணுன்னா, ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு சாதகமாக மாற்றும். அது எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாற்றி தரக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ். இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்டோர். ரிஸ்டோர்னா என்ன? ஒரு பழைய நிலைமைக்கு வர்றது, ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படின்னு. டேப், கன்சீட், ஓயில், ரீச், மெக்னானிமிட்டி, ஸ்வீட், நவ், டன். அப்போது ஒரு சுச்சுவேஷனை ஒரு இனிமையான சுச்சுவேஷனாக மாற்றுறது, அதுவும் இப்போவே நவ். அதுக்கப்புறம் டன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறோம், நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி. ஸோ உடனேயே அப்போ என்ன ஆகும்னா யூனிவர்ஸ்க்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், இட்ஸ் டன் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்னும் அர்த்தம். ஸோ இம்மீடியட்டாக அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த கட்டளையை ஏற்று நமக்கான சாதகமாக அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாற்றிருக்கீங்க, இல்லை ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றித்தரும், உங்களுக்கு சாதகமாக மாற்றித்தரும் ஸ்விட்ச் வேர்ட்.